ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்சோட தான் நாங்கள் வந்திருக்கோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, யாரை பற்றி யாருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு சேலஞ்ச். இதில் வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு 10 கொஸ்டின்ஸ் எழுதி வச்சிருக்கேன், அவங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. இதில் வந்து நான் எழுதுனது அவங்களுக்கு தெரியாது, அவங்க எழுதுனது எனக்கும் தெரியாது. இப்போ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம ஃபர்ஸ்ட் அவுட்டிங் போன இடம். ஃபர்ஸ்ட் அவுட்டிங் போனால் பிஃபோரா ஆஃப்டரா? பிஃபோர். மேரேஜுக்கு என் தம்பி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்? என்னங்க இது கொடுமை. உங்க தம்பி என்ன ட்ரெஸ் கலர் போட்டு வந்தா? கவன். சூப்பர். ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் காலேஜ்ல இருந்து. இருவச்சல் எழுத வேணாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் சொல்ல போறா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்களே சொல்லுங்க. ஓகே, நீங்களே இப்ப வந்து நான் வந்து ஒரு क्वेश्चन சொல்லுவேன், அப்புறம் நீங்க அதே மாதிரி ஒரு क्वेश्चन சொல்லணும். ஓகேவா? ஓகே, டன். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन மொக்கையா தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே. நமக்கு பூ வைக்க வந்தாங்க இல்லையா? ஆமா. அப்ப நான் கட்டி இருந்த சாரியோட கலர். ஓகே. கரெக்ட். நான் எல்லோ எழுதிருக்கீங்க, நீங்க மஞ்சள் எழுதிருக்கீங்க. சூப்பர், கரெக்ட். எல்லோ கலர் பரவாயில்லையே. ஓகே, செம்ம. ஃபர்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க தான். நாம ஃபர்ஸ்ட் அவுட்டிங் போன இடம். ஃபர்ஸ்ட் அவுட்டிங் போனா பிஃபோரா ஆஃப்டரா? பிஃபோர். கரெக்ட். இதனால பல அடிகள் விழுந்திருக்கு, அதனால இது மறக்கவே முடியல. கரெக்ட்பா. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन நான் தானே. ஓகே, மேரேஜுக்கு என் தம்பி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்? என்னங்க இது கொடுமை. உங்க தம்பி என்ன ட்ரெஸ் கலர் போட்டு வந்தா? சொல்லுங்க. இப்பெல்லாம் கேட்டா சொல்ல முடியாது. அதான். வெந்தயமா? வெந்தய கலர். கிரீன் கலர் அவன் போட்டிருந்தான். கிரீன் கலரா? ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, கிரீன் கலர். கரெக்ட். கிரீன் கலர் போட்டிருந்தான். ஆமா, ரைட். சரி, ஓகே. தப்பு. நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க. மேரேஜ் முடிச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போன மூவி. கவன். சூப்பர், நல்ல மூவி. ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் ஹிட்டான மூவிக்கு போனோம். ஆனா என்ன இடையில தான் போனோம், லேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சீன் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க தான். ஓகே, உங்க அம்மா என்ன ட்ரெஸ் கலர் போட்டிருக்காங்க? அப்பெல்லாம் கேட்க மாட்டேன். லவ் பண்றப்ப நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட். கீச்சேனா? டி-ஷர்ட்டா? டி-ஷர்ட் இல்லையா? கீச்செயின் ஞாபகம் இல்லையா? Black Thunder போய் வாங்கிட்டு வந்தா ஃபர்ஸ்ட். ஓ, ஓகே ஓகே. அதுக்கு அப்புறம் தான் அது. நெக்ஸ்ட் நீங்க தான். நான். நம்ம மேரேஜ் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போன அவுட்டிங். மேரேஜ் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போன அவுட்டிங். இங்க நம்ம ஊருக்குள்ளே வெளிய வா. மேரேஜ் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போன அவுட்டிங், அவ்வளவுதான்.
கரெக்டா? கரெக்ட். ஆமா, கொடைக்கானல் தானே போனோம். ஆனா எல்லாம் ஃபேமிலியா போனோம். ஹனிமூன் வேன் பிடிச்சு போனோம். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க தான். சரி ஓகே. எனக்கு பிடிச்ச கலர். எப்ப சிரிக்கிறீங்க? ஏதாச்சும் எழுதுங்க. ஸ்கை ப்ளூவா? பிங்க் தான நீ நிறைய வச்சிருக்க. நிறைய வச்சா பிடிக்குமா? போறப்பலாம் பிங்கா தான வாங்கிட்டு கிடந்தா. ஸ்கை ப்ளூ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை நேரம் சொல்லிருக்கேன்ப்பா ஸ்கை ப்ளூ நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். போற இடம்லாம் பிங்க் தூக்குனா பிங்காத எடுப்பேன். அது எனக்கு மேட்ச் ஆகும். அது எனக்கு மேட்ச் ஆகும், அவ்வளவுதான். ஆனா எனக்கு வந்து ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ரைட். நெக்ஸ்ட் மேரேஜ் முடிச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போன ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? மேரேஜ் முடிச்சிட்டு மேரேஜ் ஃபர்ஸ்ட் போன ஃபங்க்ஷனா? சும்மா ஏதாச்சும் எழுதுறேன், எனக்கு தெரியல சத்தியமா. நிறைய எழுதிருக்கேன். எந்த காதுகுத்துன்னு எனக்கு தெரியாது, சும்மா காதுகுத்துன்னு எழுதுனேன். கும்மாட்டி. ஆமா, பூதனூர். கேரளாக்கு போறோம். ஆமாப்பா, உங்க ஊருக்கு தான போறோம். மறந்துட்டேன். ஆமா ஆமா, ஐயோ நான் இங்க உங்க இதுலயே நான் யோசிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் போன மேரேஜ் முடிச்சு ஃபெஸ்டிவல் சொல்லிருக்கலாம்ல. ஃபங்க்ஷன். ஓகே, ஃபெஸ்டிவல்னால வேலை முடிஞ்சுல. கும்மாட்டி பூதனூர், பாலக்காடு. பாலக்காடுல பூதனூர்ல கும்மாட்டின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்க போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன், வந்து வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. அதனால இப்போ வரைக்கும் அதை நான் வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க தான். ஃபர்ஸ்ட் எங்க வச்சு நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் கரெக்டா? சர்ச். கரெக்ட். ஓகே, நீங்க. நம்ம மேரேஜ் முடிச்ச மண்டபத்தோட நேம். அவ்வளவுதானே? ரத்னாமஹால். ரத்னாமஹால். கரெக்ட். கரெக்ட். நெக்ஸ்ட் நீங்க தான். ஓகே, ஓகே. நம்ம தாலி கட்டினப்போ, ஓகேவா, நம்ம தாலி கட்டுற டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல வந்து மண்டபத்துல வந்து ஒரு பாட்டு ஓடுச்சு. அது பாட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த இதுல வந்து அந்த என்ன சொல்ல மைக் செட்டு, அதுல வந்து ஒன்று ஓடிச்சு. பாட்டுன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். கரெக்டா தாலி கட்டும் போது அது நீங்க தான் சொன்னீங்க அதை போட சொல்லி. சின்ன குழு. ஆமா, எழுதிட்டீங்களா இல்லையா? கட்டி மேல கேரளா கொட்டு. நீங்க தான் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? கேரளா கொட்டு. அத கட்டி மேளம், கேரளா கொட்டு. கட்டி மேளம், கட்டி மேளம் அது வேற, கேரளா கொட்டு வேற. ஓ அப்படியா? ஆமா, இதுதான் நீங்க சொன்னீங்க. ஆமா. இப்ப நீங்க.
நம்ம மேரேஜ் டேட்டு ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆ. டேட் ப்ளஸ் கிழமை. கிழமையா? ஓகே. நினைக்கிறேன். ஐயோ, ஃப்ரைடே இல்லையா? வியாழக்கிழமை. நினைச்சேன் காய போட்டேன். ஓகே, மார்ச் 9 கரெக்டா சொல்லிட்டேன்ல. அது சொல்லிடுவேன் தெரியும், அதனாலதான் நான் கிழமையை கேட்டது. நெக்ஸ்ட் நீங்க தான். ஓகே, பெரிய விஷயம் இருக்குமோ? சரி ஓகே. இல்ல, நான் ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதுக்கு முன்னாடி. ஆமா ஆமா. அது வந்து எதுக்காக எடுத்து கொடுத்தேன்? ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காக தான் நான் எடுத்து கொடுத்தேன். ஷர்ட் எடுத்து கொடுத்தேன், ஞாபகம் இருக்கு? என்ன கலர் ஞாபகம் இருக்கும்? ஓகே. என்னது பர்த்டே? அட பாவி, இல்லையா? தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தேன் நானு. ஞாபகம் இல்லையாப்பா? 12th படிக்கிறேன். தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தேன். இப்ப நீங்க. நம்ம 2 பேரும் மேரேஜ் முடிச்சிட்டு தனியா போனா அவுட்டிங். ஆ ஓகே. இது நல்ல ஞாபகம் இருக்கும். கருப்பு இடியா வைத்தியம் எல்லாம் வித்தியாசம். பிளாக் தண்டர். ஏன்னா என்ன தொலைச்சிங்க பிளாக் தண்டர்ல, ஞாபகம் இருக்கா? கூட்டு போய் 1 year கூட ஆகாம போய் தொலைச்சாச்சு. ஆமா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தேடணும். 1 hour அந்த இதுக்குள்ள தேடி மொபைல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்களா, கிட்டத்தட்ட 1 hour ஃபுல்லா தேடி கண்டுபிடிச்சு வந்தா. இனிமேல் உங்க கூட தனியாவே வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்ப. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க தான். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா பாப்பாவை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போன பிளேஸ். போடி தானே அது பேரு? குரங்கணி. நானே தப்பா சொல்லிட்டேன். நீங்களே தப்பு. போடிக்கு தாண்டி எனக்கு அந்த பிளேஸ் தெரியல. போடிக்கு போலாம்னு சொல்லி போனோம். குரங்கணி போனோம். ஃபர்ஸ்ட் பாப்பாவை கூப்பிட்டுட்டு ஒரு 2 months 3 monthsலயே குரங்கணி போனோம். 3 monthsலயே கரெக்டா தீபாவளி டைம். தீபாவளிக்கு பாப்பா பிறந்த அந்த ஒரு 2-3 மாசத்துல போயிட்டோம் குரங்கணி. அடுத்து நீங்க. எனக்கு பிடிச்ச கலர் என்னது? உங்களுக்கு பிடிச்ச கலர்? கரெக்ட்டா? கரெக்ட் தான். எனக்கு எப்பவுமே அதாவது சின்ன வயசுல எல்லாம் ரெட் ரேஞ்சர் சொல்லுவாங்க. எனக்கு ரெட் ரேஞ்சருக்கு வந்து ஏகப்பட்ட காம்படிஷன் இருந்துச்சு. எனக்கு ரெட் ரேஞ்சரை பிடிக்காது. சரி, ஒரு பிளாக், நான் எப்பவுமே பிளாக் ரேஞ்சர் சொல்லி எனக்கு பிளாக் வந்து பிடிக்கும். 90s கிட்ஸ்ல நாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்ல மாட்டணும்ல, மாட்றப்ப வந்து நீங்க எங்க இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் காலேஜ்ல இருந்தேன். எழுத வேணாம், ஒரு எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிட்டீங்களா? எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிட்டேன். ஐயோ, ஆமா, கோயம்புத்தூர் காலேஜ் இருந்தீங்க. ஆமா, இது எழுத முடியல. நாங்களே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. அடுத்து நீங்க.
எனக்கு பிடிச்ச ஃபுட்டு உங்களுக்கு எல்லா ஃபுட்டுமே பிடிக்குமே. எப்படி நான் குறிப்பிட்டு எப்படி போயிடுது. அதாவது ஏதாச்சும் ஒண்ணுதான் எழுதணுமா? எனி ஒன். காமனா எழுதக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஃபுட்னா அந்த ஃபுட் மட்டும் தான். சரி, உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஃபுட்னாலே பிடிக்கும் உங்களுக்கு. ஃபுட்னு எல்லாமே பிடிக்கும். ஆமா, கரெக்டா, சூப்பர். ஓகே, ஃபுட்னு எல்லாமே பிடிக்கும். எனக்கு ஸ்பெஷலா பிரியாணினா எல்லாத்துக்குமே நிறைய லவர், பிரியாணி லவர்ஸ் நிறைய இருக்கீங்களா? முடிச்சலாமா? எனக்கு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. எனக்கு முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அவ்வளோதானப்பா, இது சொல்லணுமா நீங்கள்? இல்லை, அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.